மகர ராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மகர ராசி அன்பர்கள் கடந்த ஆண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப நாளாக. ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரை நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்களே, அதில் உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா உங்களோட 3-12 அதிபதி உங்களுக்கு 6ல் இருந்தார். இதுக்கப்புறம் என்ன பண்ணும், குரு பயிற்சியில் உங்களுக்கு 7 வரப்போகிறார். ஸோ உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் மூலமாக வாழ்க்கை துணை உதவியுடன் கொஞ்சம் நல்லா ஆலோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்யும் போது வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை எட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னு, ஏன்னா ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால ராகு உங்களோட ராசியிலே வரப்போகிறார். ஸோ நிறைய கற்பனை கோட்டைகள் நிறைய கட்டாமல் என்ன ஆக்சுவல் இருக்கோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தை பேருக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் மருத்துவ உதவியுடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குவதற்காகவும் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு புதிய வேலைகள் எதுவும் மாற வேண்டாம், செய்யக்கூடிய வேலைகள் அப்படியே செய்யுங்க. புதிய தொழில் தொடங்கினா தொழில் நீங்கள் தொடங்கி 2 வேலைகள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரில் அந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம்.